வணக்கம் 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 மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க ஜுஜு பட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோனா பாப்பாவுக்கு வேக்சின் போட போகிறோம். செகண்ட் டோஸ் ஆக்சுவலி 3 months இதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு பிளாகாக பார்த்துருக்க மாட்டீங்க ஹாஸ்பிட்டல் போகிறதுலாம். சரி, ப்ரெக்னன்சிலேருந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரை தான். ஏன்னா எப்போதுமே போடுறதே இல்லை, எடுக்கவும் மறந்துடுவோம் அப்பப்போ. அதனால் ஸோ இன்றைக்கி வந்துட்டு வாங்க எப்படி வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம், பாப்பாவுக்கு வேக்சின், ஹாஸ்பிட்டலோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறோம். என்னடா மூஞ்சி கருகருன்னு தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஒரிஜினல் கிளம்பியாச்சு. எப்போ ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகி பாப்புக்கு 3 months ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே கேப் தான் போயிட்டுருக்கு. பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒரு 6 months ஆகுது பாப்புக்கு. அதுக்கு மேலே கூட நம்ம பைக்கில் பண்ணிக்கலாம், பக்கத்தில் பொருளில் பைக்கில் போய்க்கலாம். ஹாஸ்பிட்டல் காண்டி அழுவா இன்ஜெக்ஷன் போகும்போது எப்படி அழுவா. அவள் துடிக்கிறாள் இல்லையே, நாங்களும் சேர்ந்து துடிக்கணும், அப்படி இருக்கும். ரீச் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டல். ஜஸ்ட் ஒரு 2 kilometers. ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் எங்களோட எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக இருக்க எல்லா வீடியோஸும் அதான் இருக்கும். இங்கே தான் அவ்வளோ கூட்டமாக இருங்க. இது கம்மி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, குறைஞ்சிருச்சு. அங்கிட்டு போக 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 இன்னும் கூட்டமாக தான் இருக்கும். பேபிக்கு எல்லாம் நார்மல். எல்லாம் டாக்டர் செக் பண்ணிடுச்சு. பேபிக்கு எல்லாம் நார்மல். வேக்சின் போட்டு வேக்சின் வாங்கிட்டு கரெக்டாக டைமுக்கு வந்துட்டார். எவ்வளோ நேரம் டாக்டர் விசிட் பண்ணுறது கூட கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. ஊசி போட்டாச்சு. வேக்சின் போட்டுட்டு ஒரே அழுகு தான் அழுதுச்சு. அழுதுட்டு அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. ஊசி போட்டவாவ ஜூஸ் குடிக்கிறது நாங்கள். எப்படியாவது ஒன்று ஃபஸ்ட் டைம் 3 வேக்சின். பாவம். அங்கே பிள்ளை உனக்கு ஊசி போட்டது வலிக்கலையா? சிரிக்கிறாளே சிரிக்கிறாளே. ஊசி போடுறதுலாம் எறும்பு கடிச்ச மாதிரி என் பிள்ளைக்கு. தட்டி விடு. ஃபுட்டு, வாட்டர் பாட்டில் எல்லாம் வாங்கிட்டு நம்ம போயிட்டு நம்ம வீட்டில் போய் ஒன்றும் பண்ண முடியாது. போய் ரெஸ்ட் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இங்கேயே வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஏமா தங்கப்பிள்ளை இன்னைக்கு தங்கப்பிள்ளை பிங்கி குட்டி ட்ரௌசர் சட்டை போட்டிருக்காங்க. ட்ரௌசர் சட்டை பிங்கி குட்டி மொட்டை அடிக்க பொசுக்குன்னு கிடக்கு. தூங்கிட்டாங்க. ஏலே அவ தூங்கல, ஏன் முழிச்சிருக்கால, முழிச்சு வேடிக்கை பார்த்துட்டு வரால. இப்போ பாருங்க கூட்டமே இல்லை. இதான் நான் கார் புக் பண்ணேன். காலையில் மூச்சு விடுறது கூட அதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டலே தான் நாங்கள் பாப்பாவுக்கு எல்லா வேக்சின்ஸும் போட்டுட்ருக்கோம். இங்கே வந்துட்டு பெயின்லெஸ் வேக்சினும் இருக்குது அண்ட் கவர்மெண்ட் வேக்சினும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது போட்டுக்கோங்க. அண்ட் எல்லா வேக்சின்ஸுமே இருக்குது, கவர்மெண்ட்டில் இல்லாததும் இருக்குது. ஆக்சுவலி இட்ஸ் சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல். எங்களோட லாங் டைம் ஃபாலோவர்ஸ்னால் எந்த ஹாஸ்பிட்டலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஊசி போட்டு அழுதுட்டு கிடக்கும்போது என் பிள்ளைங்க ஊசி போட்டு இயற்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்படியா ஆடிட்டு இருக்காடா. காத்தடிக்க பாரு. வீட்டுக்கு வந்துட்டோம்.
சுற்றி அப்படியே வாடானா இப்படி சுற்றி பள்ளம் மேடு. ஏற்கனவே என் பிள்ளை ஊசி போட்டு அந்த இடத்துல லைட்டாக டச் பண்ணவே வலிக்குது. நேராக வர்றதை விட்டு இங்கிட்டு வந்து ஆத்திரமாங்கிறேன். இந்த பக்கம் வந்து பக்கமாங்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன் என்ன பண்றது. முன்னாடியே கேட்டிருந்தா நாங்களே சொல்லியிருப்போம். வலி தள்ளி சொல்லியிருந்தோம், இந்த பக்கம் வலி சொல்லியிருப்போம். அந்த பிள்ளை லைட்டாக ஒரு குளிக்கல விட 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 அந்த காலு நம்ம உடம்பு அது மேலே படும்போது அழுக ஆரம்பிச்சு. அந்த படுக்க வச்சு வந்தோன்னா இங்கே கரண்ட் இல்லை. அப்படியே வெற்றிகரமாக போய் ஒரு ஊசியை போட்டு வந்துட்டு காலைல 6 மணிலேருந்து கிளம்பி ஒரு 10 மணி போல். ஆமாம், இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் டோஸ் வந்துட்டு ஒரு ஊசி தான். போகும்போது உங்களுக்கு பார்த்துருப்பீங்களா இந்த வீடியோவில் சரியான கூட்டம். அடுத்து நாங்கள் ஊசி போட்டு வந்து பார்க்குறோம், ஒருத்தரம் கூட காணோம். எங்கே ஒன்று கேட்டால் எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு மார்னிங் போனால் 12 மணிக்கெலாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இல்லைன்னா ஃபுல் டே ஆகிடும். ஃபுல் டே 1 டே ஃபுல்லாக போகிறது வர்றது தான் ட்ராவலு. மற்றபடியெல்லாம் பார்க்குறதெல்லாம் வேலை பார்த்துருவாங்க. என்னைக்காச்சும் சொன்னாலும் இன்னைக்கு வந்து வேலை அவ்வளோதான். தூங்குறா. இனிமேல் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அங்கனுக்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப் வைக்க சொன்னாங்க. அப்புறம் தான் ஹாட் வாட்ரு வச்சோம்னா அந்த வீக்கம் வற்றிட்டு அப்புறம் வலிக்கு கொஞ்சம் கேட்கும் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன, அப்புறம் அந்த பேராசிட்டமல் வந்துட்டு கொடுத்துருக்க எம்எல் கணக்காக ஊற்றணும். கம்மியாக கூட ஊற்றுங்க, ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. ஸோ நிறைய சொன்னார், கம்மியாக கூட ஊற்றுங்க. 3 ml கொடுத்துருக்கோம்னா 2.5 கூட ஊற்றுங்க. லாஸ்ட் டைம் 2.5 கொடுத்தாங்க, இப்போ 3 ml கொடுத்துருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்காங்க. பெரிய ஆளாயிட்டாங்க. முன்னாடி அது மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெயிட் எடுப்பாங்க. இப்போ எல்லாம் பெருசாயிட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க. வளர்ந்துட்டாங்கங்க. அதெல்லாம் சொல்லும்போது ஐயோ ஆமாம் வளர்ந்துட்டே இருக்கால அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ முடிச்சுட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, இந்த வீடியோவை நாங்கள் இதோட டயர்டாக இருக்குதுப்பா. ஆமாம், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துகிறேன் பார்த்துக்குங்க. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. சரி, இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான். பாய்.